இந்தி திணிப்பை கண்டிக்கும் வகையிலும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதை கண்டித்தும் வருகிற பிப்ரவரி 25ஆம் தேதி கோவை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடத்துவதாக 20க்கும் மேற்பட்ட முற்போக்கு அமைப்புகள் முடிவு. சமீபத்தில் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் வரவு செலவு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தது. இதில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு இருப்பதாக தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இதனிடையே பிரதமரின் ஸ்ரீ பள்ளிகளை ஏற்காத தமிழ்நாடு அரசிற்கு வழங்க வேண்டிய 2400 கோடி ரூபாய் நிதி உதவியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பதும் தமிழ்நாட்டில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்த்து வரும் நிலையில் அதனை செயல்படுத்த தவறியதாக இந்த நிதியை மத்திய அரசு நிறுத்தியிருப்பதாக தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிற பிப்ரவரி 25, 26ஆம் தேதிகளில் கோவைக்கு வருகை தர உள்ளார். இது தொடர்பாக கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் கம்யூனிஸ்டுகள், தலித் அமைப்பினர் மற்றும் அம்பேத்கரிய அமைப்பினர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட அமைப்புகளின் நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த ஆலோசனையின் முடிவில் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் மத்திய அரசை கண்டிக்கும் வகையிலும் இந்தி திணிப்பை எதிர்க்கும் வகையிலும் கோவை வரும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு கருப்பு கொடி காட்டுவது என முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக பேசிய தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் 20க்கும் மேற்பட்ட அமைப்பினர் இந்த கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய அரசுக்கு உரிய எதிர்ப்பினை பதிவு செய்யும் வகையிலும் இந்த போராட்டம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடை முற்றிலுமாக புறக்கணித்து தமிழ்நாட்டுக்கான நிதிகளை எதையும் ஒதுக்காமல் கல்விக்காக தர வேண்டிய நிதியையும் தராமல் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் கல்விக்கான நிதியை தருவோம் என்று ஆணவத்தோடு தெரிவித்து, அதோடு மட்டுமல்லாமல் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டின் மீது திணிக்கின்ற பணியை துவங்கியிருக்கின்ற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை பல்வேறு வகையில் வஞ்சித்து கொண்டிருக்கின்றது. அதோடு அல்லாமல் ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்திலேயே அம்பேத்கர் என்று அலறிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் கடவுளை வணங்கியிருந்தாலும் கூட சொர்க்கத்துக்கு சென்றிருக்கலாம் என்று புரட்சியாளர் அம்பேத்கரை மிகவும் இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பேசியிருக்கின்றார். அப்படி பேசிய அமித்ஷா அவர்கள் வருகிற 25ஆம் தேதி கோவைக்கு வருவதை கண்டித்து, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை கண்டித்து, இந்தி திணிப்பை திணிக்கின்ற செயலை கண்டித்து அனைத்து கட்சிகளின் சார்பிலே அமித்ஷா அவர்களுக்கு வருகிற 25ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கோவை விமான நிலையத்திற்கு முன்னால் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி எதிர்ப்பை தெரிவிக்க இருக்கின்றோம். 20க்கும் மேற்பட்ட இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், தலித் ஒடுக்கப்பட்ட பட்டியலின தலித் அமைப்புகள், திராவிட இயக்க அமைப்புகள் எல்லோருமே கலந்து கொள்ள இருக்கின்றோம்.